ஹாய் எல்லோரும் குட் மார்னிங். இப்போ டேட்டு பார்த்தீங்கன்னா 24ங்க. டைமு 7:15 ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடின்ஸ் வந்துவிட்டோம். நம்ம அங்கேருந்து சிஎன்சி ஃபுல் பண்ணியாச்சுங்க. ஃபுல் பண்ணியாச்சு. 7815 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதே 6:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி டியூட்டி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சார் நம்ம ஆப்புக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ராப்பிடாக போயிடலாம். ராப்பிட் இப்போலாம் டியூட்டி அந்தளவுக்கு எடுக்கிறதே இல்லைங்க. டியூட்டி அந்தளவுக்கு வரதே இல்லைன்னா அவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஓலா தான் இப்போ நல்லா ஓடிட்டுருக்கு நம்மளுக்கு. சரி ஓகே. இவன் தூங்கி அந்த ஒன்றே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடான். சரி ஓகேங்க, போட்டுடலாம். இவனுக்கு பே பண்ணி விட்ருவான். இவன் தொல்லை பண்ணி இருப்பாங்க. நம்ம அப்பா 87 ரூபா கேட்குறேன். ஓட்டினாலும் வாங்கிக்கிறாங்க துட்டு. இவன் அவ்வளோதாங்க. ரீசார்ஜ் பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை. இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகிடுது? ஓகேங்க, வேலட் டன் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூபர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. யூபர் ஃபுல்லாக ஓலா தான் ஓடிட்டுருக்கு. யூபரும் ஆன்லைன் போட்டாயிடுச்சு. அடுத்து ஓலா போட்டுக்கலாம். ஓலா போட்ட ஒன்று டியூட்டி கொடுத்துருவோம். சரி ஓகேங்க, அப்படியே மூவ் பண்ணுவோம். பார்க்கலாம் என்ன டியூட்டி ஃபஸ்ட்டு வருது. சொல்ல போட்ட உடனே கொடுத்துருவாங்களா? அதுதான் பக்காயிரம். சரி இது வேணாம். மொடல் ரெடின்ஸ் போன்றான். ரெடின்ஸு ராமாபுரம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் தான் இருக்கோம். எஸ்ஆர்எம் காலேஜில் இருக்குது. ஆமாம், இங்கே ஒரு ட்ரிப் வந்தது. ஒரு பாப்பா வந்தாங்க, இறக்கி விட்டாச்சு. அடுத்து நம்ம ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ட்ரிப்புக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டு தானே இருக்கேன். ஏன்னா டைம் ஆகிடும் போகிறதுக்குள்ள நம்ம இது பண்ணேன்னா அந்த காலையில் எல்லாம் இப்போ இங்கேருந்து வரவங்க தான். இங்கேருந்து போகிறது யாராக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அந்த கேப்பில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த கேப்பில் எதனா போய் சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுது. எவ்வளோ என் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 400 பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு நேரம் எல்லாத்துக்கும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சாப்பிட்டு வந்து அடுத்த ட்ரிப்பை நான் அப்டேட் போகுது. பார்த்தீங்கன்னா திருவான்மைக்கு வந்துங்க 300 ரூபா பில் அமௌண்ட்டு. ஆனால் நம்மளை கஸ்டமருக்கு அவங்க ஓலாவில் நம்மளுக்கு கொடுக்குது பார்த்தீங்கன்னா 272 தான் கொடுக்குறாங்க. அவங்க 30 ரூபா கிட்ட அவங்க அடிச்சுட்டானுங்க. சரியான ஃப்ராடு பசங்க இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூரில் இருக்கோங்க. சாலை கிராமத்தில் திருவள்ளூர் வந்தோம். 500 பில் அமௌண்ட்டு. 30 கிலோமீட்டர் வந்து 500 ரூபா கொடுத்தாங்க. சரி என்ன பண்ணுறது, வந்துட்டேன். 1 மணி நேரம் தான் ஃப்ரீயாக. ரூட்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயான ரூட்டு தான், அதனால் வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து வல்சரா ஓப்பன் அடிச்சுது. பட் அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்கள கஸ்டமர் விட்டுட்டு வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுச்சுனால அவங்க கட் பண்ணிட்டாங்க. அது ஒரு 450 ரூபா வந்தது. அது எடுத்துருந்தால் ஃப்ரீயாக போயிட்டுருக்கலாம். கட் ஆகிடுச்சு. சரி பார்க்கலாம். அடுத்து எதுனா வர அடி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடிச்சதுன்னா அப்படியே மூவ் பண்ணி போகலாம், இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 5:30 மணி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் எவ்வளோ பண்ணி பார்த்தா ஒரு 1500 ரூபா பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 500 ரூபா பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இன்றைக்கி பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லை கிளம்பிடலாம். ஏன்னா இங்கேருந்து நமக்கு வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் பக்கம், போகிற விட கொஞ்சம் பக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படியே திரும்ப போய் ரெடி பண்ணி போயிடலாம். சரி பார்க்கலாம். போக முடிஞ்சால் போகலாம். அப்படிலாம் எனக்கு படித்தா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகலாம். அப்படிலாம் அப்படியே வீட்டுக்கு கூட போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. வண்டி இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்க, வண்டி டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு. சரி, நீ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் நம்ம எங்கே தேட தேவையில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்குறாங்களே கேள்வி, அதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரியே எல்லா கண்டென்ட்டும் போடுவோம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன், என்னென்ன கொஸ்டின் கேட்டீங்களோ பார்க்குறேன். அதுக்கு என்னென்ன எப்படி கரெக்டாக ஜென்யூனாக கொடுக்க முடியுமோ அந்த ஆன்சர் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி அது வீடியோவை போடுறேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரிங்க, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒரு டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் டியூட்டி மட்டும் போவோம், இல்லை நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போனோங்க. சாலை கிராமத்தில் திருவள்ளூர் 500 ரூபாய்க்கு போனேன். அங்கே ரிட்டன் ட்ரிப்பு அடிச்சுது 450 ரூபாய்க்கு வந்துட்டு வளசராவுக்கு அடிச்சுது. சரி, அப்படியே வந்துருக்கலாம். அதை அட்டன் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம். சரி, அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா அதை பிக்கப் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்க கட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி, ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு 470 ரூபா வந்தது. அதை அட்டன் பண்ணலான்னு பார்த்தா அட்டனே ஆகலை. என்ன பண்ணுறது? அது அட்டன் ஆகிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அது நான் அட்டன் ஆகலை. சரிட்டு வேஸ்ட்டாக அதுவும் போச்சா. அப்படியே இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துட்டு இருந்துட்டு வருது. எல்லாம் பக்கத்தில் வந்துருக்கோம். மறுபடியும் நம்ம சென்னைக்குள்ளே போயிட்டு மறுபடியும் முடி போனோம்னா வேலை ஆகாது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி வேணான்ட்டு ஓரம் கட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 1500 தான் ஓட்டணும். வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? இப்போ ஓட்டணுமோ அவ்வளோதான். வெறும் 1500 தான் ஓட்டிருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர்லேருந்து நம்பிச்சேரி வந்தோம். நம்பிச்சேரி வந்து இந்த ஹைவே ஏற்றுங்க, அவுட்டர் ரிங் ரோடு ஏறிட்டேன். சூப்பராக இருக்கும். எப்போவுமே இந்த ரோடு வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் வண்டி ஓடுறதுக்கு. கூத்தாக போவோம், எந்த பிரச்சனையாக இருக்காது, நல்லாயிருக்கும். அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் போனோம்னா ரெடிஸ் ரோடு கீழே இறங்கலாம். கீழே இறங்கி அங்கேருந்தும் ஒரு 30 கிலோமீட்டர் போனோம். என்ன பண்ணுறது? டெய்லி இவ்வளோ தூரம் வந்து போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா, டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுறீங்க, மாதம் எவ்வளோ டியூ கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மேட்டரை எதில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம கண்டென்ட் எதுவும் தேடி போட தேவையில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இதில் அப்படியே சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கட்டியிருந்தேங்க. 1 லட்ச ரூபா கட்டினேன். ப்ளஸ்ஸு 1,03,000 கட்டணும் மொத்தத்தில். பர்மிட்டுக்கு பேப்பர் ஒர்க் எல்லாமே சேர்த்து. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு டியூ போட்டு விட்டாங்க. நான் 4 வருஷம் டியூ வேணாம், என்னால் அவ்வளோ கட்ட முடியாது. 4 வருஷம் இல்லை, 2 வருஷத்தில் முடிக்கிற மாதிரி போடுங்க. டியூ அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் கட்டுறேன்னா அவங்க அதை பண்ணல அப்படின்னு சொன்னால், அவ்வளோ அப்படி பண்ணு 2 வருஷம் பண்ண முடியாது, 4 வருஷம் பண்ணலாம் அப்படின்லாம் 36 மாதம் பண்ணி கொடுக்குறேன்னாங்க. அதான் 3 சம்திங் ஒரு 3 வருஷம் இருக்குது. நானாக பண்ணால் இல்லைங்க எனக்கு அது செட் ஆகாதுன்னு அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது, வட்டியே எக்ஸ்ட்ரா ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அது எனக்கு செட் ஆகாது, நான் கட்ட மாட்டேன், எனக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ண கொடுத்தேன். அதுக்கப்புறம் சொல்லி எவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் போட்டு கொடுத்தாங்க. சாரி 2 வருஷம் 2.5 வருஷம் போட்டு கொடுத்தாங்க. 30 மாதம் 9,100 சில்லரை எவ்வளோ சம்திங் வருது. நான் மாதம் நான் டியூ கட்டுறேன். அதுதான் நம்ம கட்டுறது. வண்டி வந்துட்டு புயலில் இருக்க கிங்ஸ் மோட்டாரில் எடுத்தேன். சென்னை முழுக்க அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சென்னை முழுக்க நீங்கள் எங்கே வண்டி எடுக்கணுன்னாலும் கிங்ஸ் மோட்டாரில் தான் அவங்க தான் வச்சுட்டுருக்க ஆடு. அவங்ககிட்ட வண்டி இறக்கி அதுக்கப்புறமா தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும். சரிங்களா? அப்படி தான் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி அங்கே போனீங்கன்னா 1 வாரம் ஆகும். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிஞ்சு 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி ஓலா இது மாதிரி எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்லாம் போட்டு நம்ம வண்டி ஓடுறதுக்குள்ளே எப்படியோ ஒரு 10 நாள் ஆகிடும். 10 நாள் சும்மா போகிறத டியூ கட்டணும். எனக்கு ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா கரெக்டாக ஆயுத பூஜை டைமில் எடுத்தால் லீவ் வந்துருச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கஷ்டமாக தான் இருந்தது.
டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இன்றைக்கி ரொம்ப கம்மி தாங்க இருந்துச்சுங்க. வெறும் 1300 தான் பண்ணோம். பண்ணியிருக்கலாம், அது நம்ம தப்பு தான். நம்ம தான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணல. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அங்கே போயிட்டோம். ஸோ இருந்தாலும் ஒரு டியூட்டி வந்து நல்ல ஒரு 450 டியூட்டி ஒன்று வந்தது, அதையே மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம கண்டென்ட்லாம் இனி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற கமெண்ட் வந்து எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி தான் பேசணும். இப்போ நிறைய பேர் வந்து வண்டி எடுக்கணுன்ற மாதிரி பிளானில் என்கிட்ட கேட்டிங்க, இஎம்ஐ எவ்வளோ, டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்ற டீட்டெயிலாம் கேட்டுருந்தீங்க. நான் சொல்லிட்டு இருப்பேன், அதான் நான் கட்டினது வந்து 1 lakh கட்டினேன். எல்லாமே சேர்த்து 1,03,000 கட்டினேன். இந்த பர்மிட்டுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் அது இதுன்னு சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி 9,100 சில்லற சம்திங் எவ்வளோ வருது, அதான் 9,100 வச்சுக்கோங்களேன் இஎம்ஐ வருது. மற்ற இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் யாரையும் வண்டி எடுங்கன்னு சொல்லலை, ஓகேவா? அது அவங்களோட விருப்பம் இருக்கிற இது. நம்ம யாரையும் வண்டி எடுங்கன்னு சொல்லலை, அவங்களோட விருப்பம், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல, வண்டி எடுக்கணும், உங்களோட ஓன் டிசிஷனில் நீங்கள் வண்டி எடுக்கணுன்னா எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு மேட்ரு என்னன்னா, இப்போ நீங்கள் பஜாஜ் கம்பெனியில் எடுக்கணுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக புயல் கிங் மோட்டார்ஸ் வந்துடுங்க. ஏன்னா சென்னை முழுக்க வந்து வண்டி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கிருந்து தான் பண்ணுறாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எங்கன்னா வெளில போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சரி, வண்டியோட காஸ்ட்டும் சரி அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா நான் 2-3 இடத்துல விசாரித்தேன். ஃப்ரெண்டுங்க 2 இடத்துல எடுக்க போயிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஷோரூமில் கால் பண்ணி கேட்டேன். அவங்க கேட்டால் இந்த சார்ஜுன்னு தேவையில்லாத. இப்போ இங்கே பார்த்தா ஒரு 10,000 மேலே 14 கிட்ட எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வண்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிங்ஸ் மோட்டார்ஸ் புயலுக்கு வந்துடுங்க. மேலே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும் ரேட்லாம், ரொம்ப அதிகமாக சொல்கிறதில்ல, கரெக்டாக பண்ணுறாங்க, ஓகேங்களா? மெயின் வந்து உங்களோட சிபில் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு சிபில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே, எந்த பிரச்சனை இல்லாமல் எடுக்கலாம். நீங்கள் எந்த ஏரியாவிலாலும் இருக்கலாம், புயல் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அந்த ஆர்டிஓக்கு ஆள் வச்சு அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஓகேங்களா? அதாவது நான் யாரையும் வண்டி எடுன்னு சொல்லலை, நான் கம்பல் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. சப்போஸ் எனக்கு இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது எடுக்கணும் வந்து பேசணுன்னா சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச மேடம் ஒருத்தங்க இருக்காங்க. நான் எடுத்து எனக்கு அப்புறமா நான் ஒரு 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் என்னால் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் ஒன்று காண்டாக்ட் நம்பர் என்ன கொடுக்குறேன், நீங்கள் பேசிக்கோங்க, ஓகேங்களா? என்னால் ஹெல்ப்னா கூட நான் நேரடியாக வர முடியாது, பட் இருந்தாலும் கால் பண்ண பேசிக்குவேன். கால் பண்ணி பேசுகிறேன். அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு என்ன டீட்டெயில் அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுக்கலாம், ஓகேங்களா? இல்லை முடியல, நான் என்னால் வர முடிஞ்சால் கண்டிப்பாக நேரில் வந்து நான் பேசிட்டு வரேன், ஓகேங்களா? அதான் இப்போ நீங்கள் ஒரு 1 lakh கட்டினீங்கன்னா உங்களுக்கு டியூ கட்ட ஈஸியாக இருக்கும், ஓகே? சில பேர் வந்து 1 lakh மட்டும் ஒரு 40,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 years-ஓ 4 years-ஓ எனக்கு கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டு மந்த்லி ஒரு 6,800 rupees அந்த ரேஞ்சில் ஒரு இஎம்ஐ மாதிரி ஒரு ஸ்கீமில் கொடுக்குறாங்க. இல்லை ஒரு 1 lakh கட்டினீங்கன்னா உங்களுக்கு 9,200 அந்த ரேஞ்சில் வரும். 30 மாதத்துக்கு பேசி வேணால் பண்ணலாம். 30 மாதம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம பேசணும். எனக்கு கொடுக்கல, 4 வருஷம் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேசி எனக்கு 2.5 வருஷம் போட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு சொல்லுங்கள், ஒரு 2.5 வருஷம் பேசி கொடுக்கலாம், ஓகேங்களா? வண்டி எடுக்கணும் பிளானில் இருக்கவங்க. நீங்கள் வேறு எங்கன்னா சப்போஸ் வெளில போகிற சைடுக்கிட்ட எடுக்கணும், வேறு எதனா ஒரு சின்ன ஏஜென்சியில் போய் எடுக்கணுன்னாலும் வண்டி வந்து இங்கிட்டு தான் அங்கே போகும். ஆனால் அவங்க வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா வரையில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. கேட்டால் அந்த ரேட்டு எந்த ரேட்டு அது டாப் அடிக்கிற ரேட்டு, பர்மிட் ரேட்டு அப்படி இப்படின்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பர்மிட்டுக்கு 2,500 கட்டணும். இல்லை ஸ்டாப்பு எல்லாமே அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க கிங்ஸில் போனீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு கிங்ஸ்லேயே எடுங்க. அதுதான் ஓரளவுக்கு கிங்ஸ் மோட்டார்லேயே எடுங்க. அதுதான் நம்ம ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். வேறு எங்கே போனாலும் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும், ஓகேங்களா? வேறு என்ன டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் நான் க்ளியர் பண்ணுறோம், ஓகேவா? வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த வண்டி சம்மந்தமாகவோ, இல்லை அது வண்டி எடுக்கணும், இல்லை வண்டி ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் வரல, டியூட்டி ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக சொல்கிறேன். தெரிஞ்ச விஷயம்னா கண்டிப்பாக சொல்லுவேன், தெரியாத விஷயத்தை நல்லா சொல்ல முடியாது. நான் தப்பான நியூஸ் கொடுத்துட்டுனா அது நாளைக்கு எல்லாருக்கும் பிரச்சனையாகும். எனக்கு தேவையில்லாமல் மணி வேஸ்ட் ஆகுறதோ, டைம் வேஸ்ட் ஆகுறதோ எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, ஓகேங்க. நீங்கள் வந்துட்டேன். இன்றைக்கி கரெக்டாக அமையலை மீன்ஸ் நம்ம மேலே தப்பு இருக்குது.
சரி ஓகே பார்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கெலாம் நாளைக்கு எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கு. சரி ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் என்ன வந்து இன்னொரு போர்ட்டர் பற்றி கேட்டிருந்தீங்க. போர்ட்டர் வந்து நானும் ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு 300 கட்ட சொல்கிறாங்க, அது எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் கட்டியாச்சு நான். ஆனால் இன்னும் கூட வந்து ப்ராசஸிங் போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 3 டேஸ் ப்ராசஸிங் டைம்னு சொல்லியிருந்தாங்க. 3 டேஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ 10 டேஸ்னு போட்டிருக்கான். ப்ராசஸிங்னேன்றது கேட்டால் 10 ஒர்க்கிங் டேஸில் ப்ராசஸ் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கான். அது என்ன டீட்டெயில் எனக்கு தெரியல. வேறு எதுவும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக அந்த இதுக்கு தான் போயிடுது, அந்த பேஜுக்கு போயிடுது. ப்ராசஸிங் டேட்டு 10 ஒர்க்கிங் டேஸ்ன்ற மாதிரி போட்டுருக்கான். ஒன்றுமே புரியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஆல்ரெடி இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்கன்னா எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச விஷயம் என்ன சொல்கிறேன், ஓலா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஓலா நல்லா அடிக்குதுங்க. மற்ற ரேப்பிடோலாம் அடிக்கிறான், இல்லைன்னு சொல்ல. ரேப்பிடோட எனக்கு பெஸ்ட் வந்து ஓலா தான் பெஸ்ட்டாக இருக்காமல் இருக்குது. ஓலா நல்லா அடிக்குது. ஏன்னா ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ண பிறகு தான் தெரியுது ஓலா சூப்பர் நல்லா அடிக்குது. ரேட்டும் ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ரொம்ப ஹைலியாக இல்லை, ரீசனபுளாக தான் இருக்கும். ஓகே எடுக்கலாம், அந்த டியூட்டிஸ்லாம் தாராளமாக எடுக்கலாம். கொஞ்சம் இருந்தால் ரேட் நீங்கள் பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருதுன்ற மாதிரி. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கிலோமீட்டர் ஒரு 15 ரூபா 14 ரூபா ரேட் ரேஞ்சில் இடத்துலேயே நம்ம லாபம் தான். அவ்வளோ ரொம்ப மோசமாலாம் போகாது. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டாலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? சரி ஓகேங்க, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில் முடிஞ்சது. என்னோடய ஏர்னிங்ஸ் பற்றி நான் வெறும் 1300 தான் பண்ணேன். ஏர்னிங்ஸ் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி நிறைய பேர் வந்து அது கேட்குறீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். சரி ஓகே, சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னா சொல்ல முடிகிறப்ப சொல்லுவோம், சில டைம் அப்படியே வச்சுக்குவோம். ஓகேங்களா? சரி ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரிங்க, பாய்.